தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சேலம் வடக்கு தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் சிவகுமார் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அவர் வீதி வீதியாக நடந்து சென்று மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். அப்பொழுது வாகனங்கள் முழுவதும் விஜயின் பாடல் ஒழிக்கப்பட்டு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் ஒரு சில குழந்தைகள் விஜயின் புகைப்படம் அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்களை எடுத்துக்கொண்டு அவர்களாகவே ஆங்காங்கே கொண்டு சென்ற நிகழ்வு அரங்கேறியது. இதனை ஒரு சில அரசியல் கட்சியினர் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பரப்பி புகார் தெரிவித்து வருவதாகவும் இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பேசும் பொருளாக பரவி வந்தது. தமிழக வெற்றி கழகத்தின் சேலம் வடக்கு தொகுதி வேட்பாளர் சார். என் பேர் கே சிவகுமார் சார். நான் நேற்று 12வது டிசம்பரில் வாக்கு சேகரிக்க ஈடுபட்டிருந்தேன் சார். அப்போ எங்களுக்கே தெரியாமல் சிறுவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் தளபதியோட பாட்டு கேட்டுக்கிட்டு அவங்களா ஆர்வத்துடன் ஈடுபட்டு எங்களுக்கே தெரியல. நாங்கள் பாட்டுக்கு வீடு வீடாக போய் ஓட்டு கேட்டுட்டு இருந்தோம். அந்த டைமில் எங்கள் துண்டு பிரசுரங்கள்லாம் வண்டியில் எடுத்துக்கிட்டு அவங்களா இன்வால்மெண்ட்டாக போய் டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி நோட்டீஸ் எடுத்து கொடுக்குறது, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எங்களுக்கே தெரியும் இது மாதிரி பண்ணால் தவறுன்னு தெரியும். நாங்கள் எங்கள் தளபதியும் எங்கள் அறிவுறுத்திருக்காரு, யாரும் குழந்தைங்களை ஈடுபடுத்த வேணாம்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் ஈடுபடுத்த மாட்டோம் சார். எங்களுக்கும் கொஞ்சம் படிச்சிருக்கோம், எங்களுக்கும் விவரம் கொஞ்சம் தெரியும். 18 வயசுக்கு யாரையும் நாங்கள் வர வேணாம்னு சொல்லிட்டோம் சார். எங்களையும் மீறி இந்த தவறு நடக்குது. அதுக்கு எதிர்கட்சியினர் வேணும்னே அதுக்கு மீடியாவில் எடுத்து விடணும்னு சொல்லி அந்த இதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்களோ இல்லையா, நாங்கள் இது வேணும்னே தவறு செய்யலைங்க சார். இது ஏதாவது காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாம் சார், ஆமாம் சார். எங்கள் மேலே எந்த அவதூறும் சொல்ல முடியல சார். அந்த அவதூறு பரப்புன்னு அவங்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிறுவர்கள் அந்த லோக்கல்காரங்களை வச்சு அந்த பசங்க பண்ணுறத வீடியோ எடுத்து பண்ணியிருக்காங்க. இது எங்களுக்கு உண்மையாகவே தெரியாது. இது தெரிஞ்சுருந்தால் நாங்கள் தடுத்துருப்போம். இது தெரியாதுக்கு இனிமேல் நடக்காத மாதிரி நாங்கள் பார்த்துக்கிறோம் சார். சார் இது வரைக்கும் தொடர்ந்து இப்போ ஒரு வாரமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் சார். இது மாதிரி நிகழ்வு எதுவும் நடக்கலை. நேற்று ஞாயிற்றுக்கிழமைனால அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் குழந்தைங்களாம் லீவாக இருக்கிறதுனால எங்கள் சாங்ஸை கேட்டுட்டு ஓடியாந்து தளபதி சாங்ஸ் போட்டு தான் நாங்கள் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அந்த சாங்ஸ் கேட்டு அவங்களா வாலண்டியாக வரும்போது நாங்கள் வீடு வீடாக நடந்து போய் தான் ஓட்டு கேட்டோம். நேற்று 12வது டிசம்பரில் அது மாதிரி பகுதியில் அவங்க எடுத்து அந்த நோட்டீஸை எடுத்து பண்ணும்போது எங்களுக்கும் தெரியல. இது தெரிஞ்சது மீடியாவில் இப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் எங்களுக்கே தெரியுது இந்த தவறுன்னு. இது மேலே நாங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறது இல்லை. அது சார் இனிமேல் கேட்டிருக்காங்க சார். இது என்ன காரணம், அது கண்டிப்பாக நான் விளக்க கடிதம் கொடுத்துருவோம் சார்.